கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வீடியோ மூலமாய் அன்பு நண்பர்களே, உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நலமா இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை அற்புதமாய் வழி நடத்துவாராக. உங்களுடைய குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவாராக. இப்பொழுது பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நான் ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். சங்கீதம் 116 12 14 முடிய நாம் வாசிப்போம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். ஆமேன். அருமையானவர்களே, இந்த இடத்துல பக்தன் என்ன சொல்கிறார்? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளோ நன்மைகளை உபகாரங்களை நமக்கு அவர் செய்து வருகிறார். பல நேரங்களில் அநேகரை பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்கிற உபகாரங்களை நன்மைகளெல்லாம் மறந்து போகிறார்கள். அப்படி ஒருபோதும் செய்யக்கூடாது. தாவீதுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கர்த்தர் என்னை எந்த நிலைமையிலிருந்து என்னை தூக்கி எடுத்து உயர்த்தி வைத்தார் என்பது அவர் மரணம் வரைக்கும் அவர் என்ன செய்யலைன்னா மறக்கவில்லை. அதான் சொல்கிறார், நான் என்னத்தை செய்வேன், ஆண்டவர் எனக்கு செய்ததற்காக நான் என்னத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் என்ன செய்வேன், தொழுது கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களை, கிறிஸ்தவ பிள்ளைகளை, ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறோமா? ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோமா? ஆண்டவரை உயர்த்துகிறோம். என் வாழ்க்கையில அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையில எல்லாமா இருக்கிறார் என்று நாம் தொழுது கொள்கிறோமா? ஆம் பிரியமானவர்களே, தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வேன், என் ஆண்டவரை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்றார். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தொழுது கொள்றது கிடையாது, ஆராதிப்பது கிடையாது. ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆராதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஓய்வு நாள் தோறும் ஆலயத்துக்கு போகணும். அநேகர் போவது கிடையாது. ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனம், நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செலுத்துவேன். முதல் வசனத்துல கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு எண்ணத்தை செலுத்துவேன்னு சொல்றாரு. அடுத்த வசனத்துல இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்னு சொல்றாரு. அடுத்தது என்ன செய்றார், தொழுது கொள்கிறதுல மாத்திரம் இல்லாம என்ன செய்வேன், நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகள் எல்லாம் என்ன செய்வேன், நான் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக, அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக அதை நான் செலுத்துவேன். அநேகர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு இது செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் காலங்கள் கடந்து போகும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி விடுவார். ஆனால் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய பொருத்தனைகளை மறந்து விடுவார்கள். கர்த்தருக்கு செய்கிற அந்த பொருத்தனையினுடைய அந்த செலவை விட அதிகமான காரியங்களை உலகத்துக்கு அவர்கள் செய்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய விஷயங்களில் என்ன செய்வார்கள், அவர்கள் கர்த்தருக்கு செய்த பொருத்தனையை மறந்து போயிருப்பார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, கர்த்தருக்கு நாம் சொன்னதை செய்ய வேண்டும். பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிச்சா அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாளைக்கு பரிசுத்தமான ஓய்வு நாள். ஆலயத்துக்கு போய் தேவனை போய் தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரை ஆராதியுங்கள். அவர் நல்லவர், பரிசுத்தர், உண்மையானவர், அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்று நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக காணப்படுவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம். God bless you.